ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்கன்னு வைங்களேன். அந்த மெசேஜை யார் யார் பார்த்துருக்காங்க, இன்னும் யார் யார் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு ஏதோ ஒரு குரூப், நீங்கள் வச்சுருக்க குரூப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, யார் பார்த்துருக்கா யார் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இது ஃபஸ்ட்டாக நீங்கள் அனுப்பின மெசேஜுக்கு மட்டும்தான் இதை நீங்கள் செக் பண்ண முடியும். மற்றவங்க அனுப்பின மெசேஜுக்கு நீங்கள் பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த குரூப் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெசேஜ் நான் வந்து அனுப்பியிருக்கேன். சரியா? லாஸ்ட்டாக அனுப்பின ஒரு மெசேஜ் இருக்குது என் சைடு. அதாவது நீங்கள் அனுப்பின மெசேஜ் எல்லாமே ரைட் சைடு இருக்கும், மற்றவங்க அனுப்பின மெசேஜ் எல்லாம் லெஃப்ட் சைடு வந்துடும். ஸோ ரைட் சைடு இருக்க உங்களோட மெசேஜ் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ நான் லாஸ்ட்டாக அனுப்பின மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி செலக்ட் ஆகிரும். ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் வரும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் இன்ஃபோன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெசேஜ் இன்ஃபோ வரும். இதில் பார்த்தீங்கன்னா சீன் பை டெலிவர் டு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். சீன் பையில் யார் யார் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். 1 ரிமைனிங், அதாவது இந்த குரூப்பில் மொத்தமே 2 பேர் இருக்கும். ஸோ நான் ஒருத்தர் அனுப்புகிற மெசேஜ் இன்னொருத்தர் பார்க்கல, அப்போது ஒருத்தர் ரிமைனிங். ஸோ அவங்க பார்க்கல அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டெலிவர் டு அப்படிங்கிறது அவங்களுக்கு மெசேஜ் போயிடுச்சு, பட் அவங்க இன்னும் பார்க்கல அப்படிங்கிறதா இதுக்கு அர்த்தம். ஓகேவா? அப்போ நான் லாஸ்ட்டாக அனுப்பின மெசேஜ் அவங்க பார்க்கல. இன்கேஸ் உங்கள் குரூப்பில் நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிற கேஸில் இங்கே 10 பேர் ரிமைனிங், 15 பேர் ரிமைனிங் அந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். சரிங்களா? டெலிவர் டு அப்படின்னு சொல்லிட்டு வர்றது எல்லாமே அவங்களுக்கு மெசேஜ் போயிடுச்சு, பட் அவங்க இன்னும் அந்த மெசேஜை பார்க்கல அப்படிங்கிறதா அர்த்தம். சரியா? சீன் பை அப்படிங்கிற நேமுக்கு கீழே வர்ற எல்லாருமே அந்த மெசேஜை பார்த்துட்டாங்க. ஸோ இன்கேஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், என்னோடய பழைய மெசேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு டாப்பில் 3 டாட் கிளிக் பண்ணி இன்ஃபோ கொடுத்தேன்னு வைங்களேன். சீன் பை அப்படிங்கிற இடத்துல அவங்க பார்த்துட்டாங்க, அவங்க பேர் வந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெலிவர் டு அப்படின்னே வராது. ஏன்னா இன்கேஸ் குரூப்பில் இருக்க எல்லாருமே உங்கள் மெசேஜை பார்த்துட்டாங்க அப்படின்னா டெலிவர் டு அப்படிங்கிற ஆப்ஷனே உங்களுக்கு காட்டாது. டேரெக்டாக சீன் பை எல்லா மெம்பர்ஸ் வந்துடுவாங்க. 10 பேர் இருந்தால் 10 பேரும் பார்த்துட்டாங்க, 20 பேர் இருந்தால் 20 பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீன் பையில் காட்டிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒருத்தவங்க பார்த்துட்டாங்களா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ இந்த மெத்தடில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.